நம்ம பார்க்க போகிறது பிரெட் மலாய் ரோல். இது வந்து 15 மினிட்ஸில் செய்கிற ஈஸியான ஒரு டெசர்ட். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் சுகர் 2 கப்பு. இது வந்து மில்க் பவுட்ரு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீமு, ஏலக்காய் பவுடர், அப்புறம் சாஃப்ரான் மில்க்கு, ஒரு 4 ஸ்லைஸு ப்ரெட்டு, பால் வந்து ஒரு 1/4 லிட்ரு நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கோம். இது வந்து செர்ரி, வெண்ணெய், அதுக்கப்புறம் நட்ஸு எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ரொம்ப கம்மியாக தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வெண்ணெய் போட்டுங்க. கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். பாதி பால் எடுத்து அந்த பேன்லேயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெண்ணெயோட. இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். சிம்லேயே வச்சிங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ் க்ரீமு, அதில் பாதி ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் வந்து பாதி சேர்த்துங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த மில்க் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுட்ரு போட்டதும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அது அப்படியே கட்டியாக ஆகிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது அது நல்லா திக்காகிடும். ஒரு 2 நிமிஷம் வரலும் நீங்கள் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே திக்காகிடும். உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும். முதல்ல நம்ம இருக்கும்போது எப்படி செஞ்சோம், முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ தின்னாக இருந்தது. இப்போ பாருங்கள், அப்படியே நல்லா க்ரீம் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அதனால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அவ்வளோதான். இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டு போக ஃபேனில் வச்சுருங்க. இப்போ அங்கே க்ரீம் வந்து ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரெட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ரெடி பண்ண என்ன பண்ணுங்கள், நம்ம இந்த சப்பாத்தி உருட்டுறதுல வெறும் ப்ரெட்டை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 4 சைட்ஸும் நீங்கள் வந்து இப்படி பண்ணும்போது அந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்போ உருட்டினதுக்கப்புறம் இந்த 4 சைட்ஸும் கட் பண்ணி எடுத்துங்க. இப்படி ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சிங்க. இந்த ப்ரெட்டு கட் பண்ணதில் நம்ம இப்போ ரெடி பண்ணோம் இல்லையா, ஆற வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த க்ரீமில் கொஞ்சம் நட்ஸ், போட்டுட்டு இந்த ப்ரெட்டை அப்படியே வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டு இப்படி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் வேணுமோ அத்தனை ஸ்லைஸு ப்ரெட் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ப்ரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு மில்க் இதில் ஆட் பண்ணிக்கோங்க.
நம்ம எடுத்ததில் பாதி மில்க் தான் நான் யூஸ் பண்ணேன், இப்போ பாதி யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் சூடாகும்போதே இந்த பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, மில்க் பவுடர், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மில்க் ஸ்வீட் தான். இது கூடவே நம்ம ஏலக்காய் பவுடர் வச்சுருக்கோம் இல்லையா, ஏலக்காய் கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். இந்த பால் கொதிக்கும்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொதிக்கும் போது நீங்கள் எடுத்து இந்த பிரெட் ரோலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மில்க் என்ன பண்ணிடலாம், இந்த பிரெட் மேலே ரோலில் இந்த மலாய் போட்டுக்கலாம். இந்த மலாயில் கொஞ்சம் சாஃப்ரான் மில்கை கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சுவையான பிரெட் ரோல் மலாய் ரெடி. ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த டெசர்ட் செய்ய, ஆனால் அவ்வளவும் எம்மியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் JK வியூவர்ஸ்.